சென்னையில் புறநகர் ரயில் சேவையில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களால் பயணிகள் மிகுந்த அவதிக்கு ஆளாகியிருக்கின்றனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் தமிழரசனிடம் கேட்கலாம். தமிழரசன், ஏற்கனவே தெற்கு ரயில்வே பல முன்னேற்பாடுகளை செய்திருந்தது. கூடுதல் ரயில்கள் இயக்கப்படாது என்பதை ஏற்கனவே தெரிவித்திருந்தது. தற்போது மாற்று ஏற்பாடு ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? மக்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? பாலா, வணக்கம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக 45 நாட்களுக்கு சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. இந்த நேரத்தில் பிப்ரவரி 20 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 44 மின்சார ரயில்கள் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் வழக்கமாக 208 மின்சார ரயில்கள் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும். தற்போது 44 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு அனுதினமும் இன்றைய தினத்தில் மாத்திரமே 164 புறநகர் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. எழும்பூர் ரயில் நிலைய சீரமைப்பு பணிகளால் வழக்கமாக 10 மற்றும் 11வது நடைமேடைக்கு பதிலாக விரைவு ரயில்கள் செல்லும். அதில் 5 மற்றும் 6 நடைமேடையில் இருந்து புறநகர் மின்சார ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படும். இந்த நிலையில் ரயில்கள் குறைந்த நிலையில் இந்த கூட்டமானது அதிகரித்திருக்கிறது. ரயில்வே பிளாட்பாரங்கள் மற்றும் பேருந்து நிலையில் மக்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. சாதாரணமாக வழக்கமான நாட்களில் பீக் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய 7 மணியிலிருந்து காலை 7 மணியிலிருந்து 10 மணி வரை தினமும் 3 அல்லது 4 நிமிடத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்படும். ஆனால் தற்பொழுது இந்த மறுசீரமைப்பு பணிகளுக்காக இந்த பீக் அவர்ஸில் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த ரயில்கள் இயக்கப்படுவதால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை வரை செல்லக்கூடிய மக்கள் 4 லட்சத்துக்கும் மேலாக அனுதினமும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய மக்கள் பயணிக்கிறார்கள் என்று கூறுகின்றனர். தற்போது புறநகர் மின்சார ரயில் இயக்கம் 15 முதல் 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை வருவதால் பயணிகள் பாதிப்படையும் நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 15 முதல் 20 நிமிடங்கள் என்பது பீக் அவர்ஸில் மாத்திரமே. பீக் அவர்ஸ், நான் பீக் அவர்ஸில் அரை மணி நேரத்திற்கு மேலாக ரயில் வருவதால் மிகுந்த ஒரு கூட்ட நெரிசல் என்பது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தேர்வு நேரம் என்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் காலை நேரத்தில் பல இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். தினமும் காலையில் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் உரிய நேரத்தில் செல்ல முடியாத காரணத்தினால் ரயிலில் முண்டி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஏறக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த திடீர் ரயில் ரத்து மற்றும் நேர மாற்றம் காரணமாக பணிக்கு செல்வோர், மாணவர்கள் என பலரும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தமிழரசன், மாற்று ஏற்பட கூடுதல் பேருந்து சேவை எல்லாம் இயக்கப்படும் என சொல்லப்பட்டிருந்ததே, அந்த பேருந்து சேவை மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? பாலா, இந்த சேவை இருப்பதால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அன்றாடம் பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் தினமும் பேருந்தை பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த தினத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த ரயில்கள் தாமதமாக வருவதால் பேருந்தை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு அதிக அளவில் நாங்கள் பேருந்தை இயக்கி இருக்கிறோம், அதில் பயணம் செல்லலாம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது இந்த பேருந்துகளிலும் கூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், இந்த சானிட்டோரியம், இந்த பேருந்து நிலையத்திலெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்றே சொல்லலாம். பாலா, புறநகர் ரயில் சேவை மாற்றங்களால் மக்கள் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். தமிழரசன், தற்போது ரயில் நிலையங்களில் மக்கள் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கு? பாலா, காலை இந்த பீக் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய 7 மணியிலிருந்து 10 மணி வரை பொதுமக்கள் தினமும் 15 அல்லது 20 நிமிடங்களுக்கு மேலாக ஒரு ரயிலுக்காக காத்திருக்கிறார்கள். இதனால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். தொடர்ந்து இந்த கூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2, பிளாட்ஃபார்ம் 3, பிளாட்ஃபார்ம் 4 என்கின்ற இந்த நடைமேடைகள் எல்லாம் கூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டில் செல்லக்கூடிய மக்களுக்கும் இந்த இன்னல்கள் ஏற்படுவதாகவும், தொடர்ந்து இந்த தாம்பரத்தில் இருந்து கிண்டி, மாம்பலம் மற்றும் இந்த கடற்கரையில் செல்லக்கூடிய மக்களுக்கும் பல்வேறு இன்னல்கள் இந்த தினமும் ஏற்பட்டிருக்கிறது. 45 நாட்கள் நாங்கள் எப்படி இந்த இன்னல்களை சந்திப்போம் என்றும் பொதுமக்கள் பலரும் புலம்பிக் கொண்டே ரயிலில் ஏறி பயணம் செய்கிறார்கள். இந்த நிலையில் ஃபுட்போர்டு அடித்துக் கொண்டும் சிலர் பயணம் செய்வதால், ஆபத்தான முறையில் பயணம் செய்வதாலும் உயிரிழப்புகள் ஏற்படலாம். அதை ரயில்வே நிர்வாகம் இந்த 45 நாட்களுக்கு தளர்வுகள் கொடுத்து அதுக்குள்ளேயே இந்த மறுசீரமைப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் பலரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பாலா,
தமிழரசன், ஏற்கனவே ரயில் சேவை மாற்றம் தொடர்பாக தெற்கு ரயில்வே முன்னரே தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் அங்கு முறையாக திட்டமிட்டு வருகின்றனரா? அப்படி வரும்போது அவங்க எதிர்கொள்ளக்கூடிய இன்னல்கள் குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க? பலாத் அந்த பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 6 மணிலிருந்து 10 மணிக்கு அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய மக்கள் 6 மணிக்கு முன்பதாகவே அதிகாலையிலே சிலர் வந்து ரயிலை பிடித்து தங்களுடைய அன்றாட பணிகளுக்கு அலுவலகத்துக்கு செல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த 10 மணிக்கு மேலாக இந்த காலையில 7 மணிலிருந்து 10 மணி வரையும் 15லிருந்து 20 நிமிடத்துக்கு ஒரு முறை ரயில் வருவதாலும் அதை விட்டுவிட்டால் ஆபீஸ்க்கு போக முடியாது, கல்லூரிக்கு போக முடியாது மற்றும் பள்ளிக்கு செல்ல முடியாத காரணத்தினால் அதிகாலையில இந்த ரயிலை பயன்படுத்துகிறார்கள். ரயிலை பயன்படுத்தக்கூடியது மட்டுமல்லாமல் பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். 10 மணிக்கு மேல் சென்று விட்டால் அரை மணி நேரத்துக்கு மேலாக ஆகிறது. இதனால் அலுவலகத்துக்கு செல்ல முடியாது என்ற காரணத்தினால் பொதுமக்கள் இந்த காலை 6:30 மணியிலிருந்து அந்த ரயில் நிலையத்துக்கு வருகை தர ஆரம்பிக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெருங்கலத்தூர் மற்றும் வண்டலூர் இந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் கூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. இந்த நாட்களில் தற்பொழுது இந்த மக்கள் வந்து பெரும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் என்று சொல்லலாம். பாலா, சென்னை ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருப்பதால் ஏற்கனவே 44 ரயில் சேவைகள் நிறுத்தப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. எழும்பூரில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு ரயில்கள் இயக்கப்படாது என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகின்றது. குறிப்பாக செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் வழியாக வரும் மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். தமிழரசன், பொதுவா புறநகர் ரயில்கள் 15 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த ரயில்களாவது குறிப்பிட்ட நேரத்தில் இயக்கப்பட்டு வருகின்றனவா? அப்படி இயக்கப்பட்டும் ஏன் இந்த கூட்ட நெரிசல்? பாலா, தாம்பரம் என்பது ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டி என்றே சொல்லலாம். இந்த ரயிலில் பயணிக்கக்கூடியவர்கள் தாம்பரத்திலிருந்து கிண்டி மற்றும் இந்த கடற்கரை வழியாக செல்லக்கூடிய மக்களும் ஒருபுறம் அலுவலகத்துக்கு சுற்றி செல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அதே போல தாம்பரத்திலிருந்து கீழ்கரணை, வண்டலூர், எஸ்ஆர்எம், காட்டாங்குளத்தூர் இந்த ரயில் நிலையத்திற்கெல்லாம் செல்லக்கூடிய மதுராந்தகம் வரை, செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய பயணிகளும் இருக்கிறார்கள். அந்த வேளையில் தற்பொழுது இந்த கூட்ட நெரிசல் என்பது அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் பீக் ஹவர்ஸில் தான் இந்த கூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. 15லிருந்து 20 நிமிடத்திற்கு மேலாகவே இந்த பீக் ஹவர்ஸில் ரயில்கள் வந்து தாமதமாக வருகின்றது. குறிப்பாக இந்த 10 மணிக்கு மேலாக குறைந்தது 45 நிமிடங்கள் ஒரு ரயிலுக்கு பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள். இதனால் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். வயதானவர்கள் இந்த ரயில் மேடையில் உள்ள படிக்கட்டுகளில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களால் முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து இந்த மக்கள் அனைவரும் பல இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். தொடர்ந்து அலுவலகத்தில் செல்லக்கூடிய மக்கள் மாத்திரமும் அல்லாமல் இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய குறிப்பாக பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். குறிப்பாக பெண்கள் இந்த காலை நேரத்தில் மிகவும் ஒரு சோர்வான நிலையில் தான் தங்களுடைய அலுவலகத்திற்கும் பள்ளிகளுக்காக இருக்கட்டும் கல்லூரிகளுக்காக இருக்கட்டும் செல்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டே செல்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப ரயில்வே தரப்புல மக்களுக்கு குரலாக ஏதேனும் கேள்வி எழுப்பப்பட்டதா? அவங்க ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்காங்களா இதுவரைக்கும்? ரயில்வே தரப்பில் பொதுவாக இந்த மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த மறுசீரமைப்பு பணிகளுக்காக ரயில்கள் தாமதமாக வரும். ஆனால் இதை மக்கள் வந்து சரிவர இதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூடிய விரைவில் இது ரயில்வே நிர்வாகம் இதை சரி செய்து விடுவார்கள். தொடர்ந்து மக்கள் வந்து இன்னலுக்காவதை தொடர்ந்து நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் வருந்துகிறோம் என்று ரயில்வே தரப்பிலிருந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். 45 நாட்களுக்கு இந்த நிலைதான் நீடிக்கும் அப்படின்னு ஏற்கனவே ரயில்வே தெரிவிச்சிருந்தாங்க. சிரமத்திற்கு வருந்துகிறோம் என்றும் கூறியிருந்தார்கள். ஆனால் மாற்று ஏற்பாடுகளாக என்னென்ன விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள்? அது மக்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா? இல்லைன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? இந்த 45 நாட்கள் ரயில் தாமதமாக செல்வதால் குறிப்பாக 44 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த வழக்கமாக ரயில்களை பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் தற்பொழுது பேருந்து, ஆட்டோ உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி வருகிறார்கள். சரியான நேரத்தில் ரயில் வராத காரணத்தினால் பேருந்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரையிலும், குறிப்பாக இந்த தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி, மாடம்பாக்கம்
மடிப்பாக்கம் இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்களும் தற்பொழுது அந்த ஆட்டோக்களை பயன்படுத்தி வருகிறார்கள். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் குறிப்பாக பேருந்துகளும் குறைவான எண்ணிக்கையில் வருவதாலும் மக்களுடைய கூட்டம் என்பது அனுதினமும் அதிகமாக இருக்கிறது என்றே சொல்லலாம். தொடர்ந்து இந்த பேருந்துகள் அதிகமாக விட்டால், பேருந்துகள் அதிகமாக இயக்கினால் தொடர்ந்து இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தலாம் என்றும் பொதுமக்கள் பலரும் கூறி வருகின்றனர். மாற்று ஏற்பாடாக பேருந்துகள் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்றவாறு கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? ஒன்று. அப்படியே பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்றால் தாம்பரம் மாதிரியான இடங்கள்ல இயல்பான நாட்களிலேயே போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கும். கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்றால் தாம்பரம் பகுதியில அந்த போக்குவரத்து நெரிசல் இன்னும் அதிகரிச்சிருக்கா? இப்போ குறிப்பாக இந்த பீக் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்துல 7 மணிலிருந்து 10 மணிக்கு இந்த நேரத்துல ரயில்கள் பயன்படுத்தக்கூடிய மக்கள் மாற்று வழியாக இந்த பேருந்தை பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக மேலும் கேப், ஆட்டோ உள்ளிட்டவற்றை இவர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னும் அதிகமாக பேருந்து நிர்வாகம் விட வேண்டும் எனவும், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தை தாம்பரம் பெருங்குளத்தூர் இந்த பேருந்து கூட்டம் என்பது அதிகமாக இருப்பதாலும் பொதுமக்கள் ஆட்டோ பிடித்தும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், 45 நாட்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ரயிலில் செல்ல முடியவில்லை. அப்படியே ரயிலில் சென்றாலும் தாமதமாக செல்கிறோம். பேருந்து ஒரு பக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்தாலும் பேருந்துகளுக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் அதிகமாக இந்த பேருந்துகளை இயக்க வேண்டும். தாம்பரத்திலிருந்து குரவம்பேட்டை, பல்லாவரம், மீனம்பாக்கம் இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அதிகமாக விட வேண்டும் என்றும் மாநகர பேருந்து போக்குவரத்து துறைக்கு பொதுமக்கள் பலரும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். கூடுதலாக பேருந்துகள் என்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது என்றால் கூடுதல் பேருந்துகள் அப்போ இன்னுமே போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஆமா, கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவது என்பது கூட்டம் நெரிசல் அதிகமாக தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த தற்போது தேர்வு நேரம் என்பதால் இந்த 7 மணியிலிருந்து 8 மணிக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த மாணவர்கள், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே இந்த பேருந்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த சூழ்நிலையிலும் இந்த கூட்ட நெரிசல் என்பது அதிகமாக இருக்கிறது. 7 மணியிலிருந்து 8 மணி வரை பள்ளி, கல்லூரிகள் செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த பேருந்தை பயன்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 45 நாட்களுக்கு மறுசீரமைப்பு பணிகள் ஏற்படுவதால் ரயிலில் செல்ல முடியாத காரணத்தினாலும் பொதுமக்கள் பலரும் இந்த பேருந்தை பயன்படுத்தால் கூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. மக்களுடைய கருத்து, ரயில்வேயோட கருத்து என்பதை தாண்டி ரயில்வே துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள், இத்துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் என்ன மாதிரியான தீர்வை முன்வைக்கிறார்கள்? ரயில்வே துறை வல்லுநர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 45 நாட்களுக்கு தற்போது தேர்வு நேரம் என்பதால் 45 நாட்களுக்கு இந்த மறுசீரமைப்பு பணியை குறைவாக ஆக்க வேண்டும். இந்த 45 நாட்கள் என்பது 20 நாள் இல்லைன்னா 25 நாட்களுக்குள்ளே ரயில்வே பணிகள் செய்து முடிக்க வேண்டும் என்றும் ரயில்வே நிபுணர்கள் கூறியிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் மேலும் இந்த ரயில்வே நிர்வாகம் என்ன கூறுகிறார்கள் என்றால், மக்களுக்கு இடையூறுகள் ஏற்படும் வகையில இந்த 20 நாட்களுக்குள்ள இந்த பணிகள் எல்லாம் முடித்துவிட்டால் மக்களுக்கு ஏதுவாக இருக்கும், அவர்கள் சிரமத்தை குறைக்கலாம் என்றும் பல்வேறு நிபுணர்கள் கூறி வருகின்றனர். இப்போ பெரும்பாலான மக்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய, கல்லூரிக்கு செல்லக்கூடிய, வேலைக்கு செல்லக்கூடிய பெரும்பாலான மக்கள் ரயில் நிலையங்கள்ல குவிந்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இன்னும் சில மக்கள் வெளியில பேருந்துகளை நோக்கி போகிறார்கள், இன்னும் சிலர் ஆட்டோக்களை நோக்கி போகிறார்கள். இதனால ஆட்டோ போன்ற கட்டணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு அச்சமும் தெரிவிக்கப்படுகிறது. மக்கள் என்ன சொல்றாங்க? என்ன மாதிரியான தீர்வை அவர்கள் கேட்கிறார்கள்? பேருந்து தவிர்த்து பேருந்தில் ஏறக்கூடிய மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஆட்டோக்களை பயன்படுத்துகிறார்கள். தனியார் கட்டண ஆட்டோக்களை பயன்படுத்துவதால் அவர்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லை. இதுவே நார்மலாக ஒரு பேருந்து நிலையத்திலிருந்து அருகில் செல்லக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சரி, மக்களுடைய இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு எடுக்க போகிறார்கள் ரயில்வே அதிகாரிகள் என்பதையும் நாம் பார்ப்போம். விரிவான தகவல்களுக்கு நன்றி தமிழரசன்.